Hi students, welcome to Kribai Tuition Center. நம்ம இப்போ class 9 சமச்சீர் social science history lesson number 8 the beginning of the modern age. அதில் part 2 reformation பற்றி பார்க்கலாம். reformationனா என்ன? ஏதோ ஒன்று திரும்ப ஃபார்ம் ஆகிருக்குன்னு அர்த்தம். எதனால் அது ஃபார்ம் ஆகிருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம போன லெசன் மிடில் ஏஜஸில் என்ன படித்தோன்னா கத்தோலிக் சர்ச்சஸ்க்கு ரொம்ப அதிகாரம் இருக்கிறது. இப்போ அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் பவர்ஸும் ரொம்ப நிறையா இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் நம்ம. அதாவது அது ஒரு எக்ஸாம்பிளோடு பார்த்தோம். என்னென்னா போப் கிரெகோரி அவர் கிங் ஹென்ரி IV அவரை அவரோட த்ரோனை விட்டே இறக்கி அது மட்டும் இல்லாமல் அவரை ரிலீஜியனை விட்டு எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணினார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது போப்போட பவரை நம்மளுக்கு காட்டுது. ரெனேசன்ஸ் பீரியட் வரைக்குமே கத்தோலிக் சர்ச் எப்படி நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா, கத்தோலிக் சர்ச்சில் போப்புங்கிறவர் ரொம்ப லக்ஸூரியஸான லைஃப் வாழ்வார். அவருக்கு கீழே இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு பேர் பேப்பசி. இப்போ இந்த பேப்பசியில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் பொசிஷன்ஸ் எல்லாம், அதாவது பிஷப் மாதிரி பொசிஷன்ஸ் எல்லாமே பணம் யார் நிறையா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த பொசிஷன்ஸை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது சர்ச்சுக்கு இவ்வளவு பணம் பே பண்ணிவிட்டு மாசெல்லாம் ரெகுலராக அட்டெண்ட் பண்ணி சர்ச்சுக்காக நல்லது பண்ணுறவங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்க. அது மட்டும் இல்லாமல் பைபிளில் உள்ள ஸ்கிரிப்சர்ஸ் இதை எங்களால் மட்டுமே டீகோட் பண்ணி மக்களுக்கு எடுத்துரைக்க முடியும். மக்களால் டைரெக்டாக பைபிள் படிக்கிறதுக்கு முடியாது. இப்படிங்கிறது எல்லாமே கத்தோலிக் சர்ச்சோட சில கொள்கைகள் இல்லை சில பரப்புரைகள். இப்படி இருந்த சர்ச்சில் மார்ட்டின் லூதர் அப்படிங்கிறவர் ஒரு சின்சியர் ஃபாலோவர் ஆஃப் கத்தோலிக் சர்ச். இவர் அகஸ்டீனியன் ஆர்டரை சேர்ந்தவர். ப்ரொஃபஸர் ஆஃப் தியாலஜி இன் விட்டன்பர்க் யூனிவர்சிட்டி, ஜெர்மனியில் இருக்கிற விட்டன்பர்க் யூனிவர்சிட்டி இவர் ஒர்க் பண்ணுறார். அவர் ஒரு நாள் ரோம் பகுதிக்கு ஏதோ வேலை விஷயமா போகிறாரு. அப்போ அங்கே போப்போட லைஃப்பை பார்க்குறாரு. ரொம்ப லக்ஸூரியஸ் லைஃப்பாக இருக்குது. அப்போ அவருக்கு மனசில் படுது, போப்புங்கிறவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர், மக்களுக்கு நல்லதை மட்டுமே எடுத்துரைக்க வேண்டிய லீடர், இவர் ஏன் ஒரு லக்ஸூரியஸான லைஃப் இங்கே வாழ்ந்துட்டுருக்காரு, மக்களுக்கு தொண்டு செய்கிறது மட்டும்தானே இவரோட ஒர்க் அப்படின்னு அவருக்கு மனசில் தோணுது. அதுக்கப்புறம் அவர் விட்டன்பர்குக்கு திரும்பி வந்துடுறாரு. அவர் ஒரு ப்ரொஃபஸராக கண்டினியூ பண்ணிட்டுருக்கார். அப்போது விட்டன்பர்குக்கு போப்போட ஆஃபீஸ்லேருந்து, அதாவது பேப்பசியிலேருந்து ஜாஹன் டெட்சல் அப்படிங்கிற ஒருத்தர் விட்டன்பர்குக்கு வராரு. அங்கே அவர் இம்பார்ட்டண்ட்டான பொசிஷன்ஸ் எல்லாத்தையுமே, அதாவது பேப்பசியில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான பொசிஷன்ஸை சேல் பண்ணுறாரு. அதுவும் ஆக்ஷன் முறையில். யார் ஆக்ஷன்னா பிட்டிங், அதாவது ஏலம் விடுறது அப்படின்னு அர்த்தம். யார் அதிகமான அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த பொசிஷனை அவங்க கொடுத்துட்டாங்க. மற்றபடிக்கு எந்த குவாலிஃபிகேஷனோ வேறு எந்த திறமையுமே அவங்க கவனிக்கவே இல்லை. இது மட்டும் இல்லாமல் அடுத்தது அவர் பாவங்களை விற்க ஆரம்பித்தார். சேல் ஆஃப் இன்டெலிஜென்சஸ், அதாவது நீங்கள் இந்த பர்டிகுலர் க்ரைம் பண்ணியிருக்கீங்களா, அப்போ நீங்கள் இந்த அமௌண்ட்டை சர்ச்சுக்கு பே பண்ணிவிட்டு மாசெல்லாம் கரெக்டாக அட்டெண்ட் பண்ணி சர்ச்சுக்கான சேவைகள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கான இந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்படி இல்லைன்னா ஹெவனுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த பிளேஸுக்கு பேர் பர்கேட்ரி. இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய கொடுமைகள் நடக்கும். இந்த கொடுமைகளெல்லாம் நீங்கள் உங்கள் பாவத்துக்காக அனுபவித்ததுக்கப்புறமா தான் நீங்கள் ஹெவனுக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சில பயங்கள் எல்லாம் மக்களுக்குள்ளே அவங்க உண்டு பண்ணியிருந்தாங்க. மார்ட்டின் லூதருக்கு இதில் ஒரு ஒத்துழைப்பு இல்லை. அவர் இதை ஒத்துக்கவும் இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, சர்ச்சை எதிர்த்து ஒரு 95 பாயிண்ட்ஸ் எழுதி அதை கொண்டு போய் விட்டன்பர்க் சர்ச்சோட டோரில் ஒட்டிடுறாரு. இப்போது இந்த 95 பாயிண்ட்ஸ் இவர் எழுதுனது தான் லேட்டராக பிரிண்ட் ஆகி நல்லா வைட்லி சர்க்குலேட் ஆகுது. சர்க்குலேட் ஆகும்போது நிறைய ஆதரவு மார்ட்டின் லூதர் அவர்களுக்கு கிடைக்குது. இதை பார்த்த போப் அவர்களாகட்டும், அந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அவர்களாகட்டும் கோவப்படுறாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது என்னன்னா, எப்போவுமே
ஒரு சர்ச்சை எதிர்த்து யார் பேசினாலும் அவங்கள என்ன பண்ணிடுவாங்க, பழைய லெசனில் நம்ம பார்த்தது எக்ஸ்கம்யூனிகேஷன் பண்ணிடுவாங்க, இன்ட்ரடிக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ எக்ஸ்கம்யூனிகேஷன்லேயே தான் இப்போ ஒரு புது வார்த்தை நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம், இன்க்விசிஷன். அதாவது சர்ச்சை எதிர்த்து யார் கேள்வி கேட்டாலும் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும். இப்போ அவங்க தன்னோட தற்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டாங்கன்னா கம்மியான தண்டனையும், இல்லை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்த்து பேசினாங்கன்னா கடைசிக்கு அவங்களுக்கு வந்து டெத் பெனால்ட்டி அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து தண்டனைகள் வந்து கொடுக்கப்படும். இதுக்கு பேர் தான் வந்து இன்க்விசிஷன். இதில் ரொம்ப இன்ஃபேமஸ் இன்க்விசிஷன் என்னன்னா ஸ்பானிஷ் இன்க்விசிஷன். இன்ஃபேமஸ்னால் என்ன அர்த்தம்னா ரொம்ப ரொம்ப மோசமான, அதாவது ரொம்ப கொடுமையான தண்டனைகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு இன்க்விசிஷன் வந்து ஸ்பானிஷ் இன்க்விசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து மார்ட்டின் லூதர் அவர்கள் வந்து சர்ச்சை எதிர்த்து 95 பாயிண்ட்ஸ் சர்ச் டோரில் ஒட்டிடுறாரு. இதை பார்த்து மக்களோட ஆதரவும் வந்து மார்ட்டின் லூதர் அவர்களுக்கு கிடைக்குது. இமீடியட்டாக போப் அவர்கள்கிட்ட இருந்து அவருக்கு பேப்பல் புல் அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அதில் அவரை வந்து எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அவரை இந்த ரிலீஜியனை இனி அவர் சேர்ந்தவர் இல்லை அப்படின்னு சொல்லி அவரை வந்து தள்ளி வைக்கிறாங்க. மார்ட்டின் லூதர் என்ன பண்ணுறாரு, பப்ளிக்கோட எதிரிலேயே வந்து அந்த பேப்பல் புல்லை வந்து அவர் எதிர்த்துறாரு. அந்த பேப்பர் புல் என்னன்னா ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் டாக்குமெண்ட். அதில் வந்து கீழே புல் சீல் போட்டிருப்பாங்க. இந்த டாக்குமெண்ட் என்ன சொல்லுதோ அது வந்து அஃபிஷியலாக நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். இப்போ இந்த பேப்பல் புல் பேப்பரை வந்து இவர் பப்ளிக்லி பேர்ன் பண்ணிடுறார். அதாவது எல்லாருக்கும் எதிரிலையும் வந்து அதை கொளுத்திடுறார். இதனால் திரும்ப கோவப்பட்ட போப் அவர்கள் திரும்ப அவருக்கு சம்மன் ஒன்று அனுப்புகிறாங்க. டயட் அப்படின்னு ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது. மீட்டிங்கோட பேர் வந்து டயட். அது எந்த இடத்துல நடக்குதுன்னா வார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் ஜெர்மனியில் இருக்குது. அந்த இடத்துல மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்க்கு மார்ட்டின் லூதரை வர சொல்கிறாங்க. அப்போவும் மார்ட்டின் லூதரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாரு, இல்லை நீ போகாத, நீ போனீன்னா உன்னை அவங்க கொன்னுருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் தன் தரப்பில் உள்ள நியாயத்தை அவர் எடுத்துரைக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால அவர் அந்த மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணுறாரு. அவர் தன் தரப்பில் உள்ள நியாயத்தை எடுத்து வைத்தாலும் அங்கே இருக்கிறவங்க அதை கேட்கறதுக்கு தயாராக இல்லை. போப்பவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே வந்து ஜெர்மனி பிரின்சஸ் வந்து நிறையா பேர் அந்த டயட் அப்படிங்கிற மீட்டிங்கில் கூடியிருக்கிறாங்க. அவர் வந்து சொல்கிறாரு, இங்கே உள்ள எந்த பிரின்ஸ் வேணுனாலும் இவரை அரெஸ்ட் பண்ணி என்ன தண்டனை கொடுக்க விரும்புகிறாங்களோ அந்த தண்டனையை அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. இம்மீடியட்டாக அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஜெர்மன் பிரின்சஸ்க்கு நடுவில் ஒருத்தர் இருக்கார், ஃபெட்ரிக் த வைஸ். இவர் வந்து சாக்சானி அப்படிங்கிற ஒரு பார்ட், ஜெர்மனியில் ஒரு பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. அதுக்கு வந்து இவர் வந்து எலெக்டர்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ரூலர். இவர் இம்மீடியட்டாக எழுந்திரிச்சு அங்கே ஒரு ஆக்டே ப்ளே பண்ணுறாரு. அதாவது மார்ட்டின் லூதர் அரெஸ்ட் பண்ணுற மாதிரியும் தான் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிறதாகவும் வந்து ஒரு ஆக்ட் மாதிரி ப்ளே பண்ணி மார்ட்டின் லூதரை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. ஆனால் உண்மையிலேயே ஃபெட்ரிக் மார்ட்டின் லூதரை ரொம்ப ரசிக்கிறவர். அவருடைய 95 பாயிண்ட்ஸ் ஆகட்டும், அவருடைய பேச்சை ஆகட்டும் ரொம்ப மதித்து அவருக்குண்டான மரியாதையை கொடுக்கணும்னு நினைக்கிறவர் தான் ஃபெட்ரிக். ஆனால் இப்போ இவர் இதை சபையில் சொன்னாருன்னா மார்ட்டின் லூதருக்கு கிடைக்கிற அதே தண்டனை ஃபெட்ரிக்குக்கும் கிடச்சிரும். அதனால் அவர் அதை வெளியே சொல்லாமல் ஒரு ஆக்ட் மாதிரி ப்ளே பண்ணி அவர் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறார். கூட்டிகிட்டு போய் அவருடைய சாக்சானியில் வார்ட்பர்க் கேசல் அப்படிங்கிற ஒரு இடத்துல மார்ட்டின் லூதரை அவர் தங்க வச்சிடறாரு. இப்போ அவர் வெளியே என்ன சொல்லிடுறாருன்னா, நான் மார்ட்டின் லூதரை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மார்ட்டின் லூதர் உண்மையிலேயே கொல்லப்படலை. அவர் வந்து தன்னோட பேரை மட்டும் ஜூக் ஜார்ஜ் அப்படின்னு மாற்றி வச்சுக்கிட்டு அங்கே வந்து வார்ட்பர்க் கேசல்லையே அதுக்கப்புறமா அவரோட லைஃப்பை கண்டினியூ பண்ணுறாரு. அவர் அங்கே தங்கும்போது தான் பைபிளை ஜெர்மன் மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அப்புறம் அவரோட டாக்ட்ரின் ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த் அப்படிங்கிறத எழுதுகிறாரு. இதில் அவர் மெயினாக என்ன சொல்ல வர்றாருன்னா, பைபிளுங்கிறத படிக்கிறதுக்கு இன்டர்பிரட்டர் யாரும் தேவையில்லை, சர்ச் அதுக்கு நடுவில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, மக்கள் தன்னைத்தானே பைபிள் படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாவ மன்னிப்புங்கிறது ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டு அதுக்காக பணம் கொடுத்தாலாம் வந்து சரியாயிராது.
பாவ மன்னிப்புங்கிறது வந்து கடவுள்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய ஒரு கருணை. அது யாருக்கு கிடைக்கும், கடவுள் யாரை மன்னிக்க விரும்புகிறாருங்கிறது கடவுள் கையில் மட்டுமே இருக்கே தவிர அதை மனிதர்கள் தீர்மானிக்க முடியாது. இதெல்லாம் வந்து மார்ட்டின் லூதர் அவர்கள் ஜெர்மனியில் இருக்கும்போது சொன்ன சில விஷயங்கள். இப்போது இவருடைய இந்த 95 பாயிண்ட்ஸ் ஆகட்டும், இந்த டாக்ட்ரின் ஆகட்டும், நிறைய ஜெர்மன் பிரின்சஸை வந்து அட்ராக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் டைம் டயட்ன்ற மீட்டிங் வந்து திரும்ப மறுபடியும் நடக்குது ஜெர்மனியில். இப்போது பல பிரின்சஸ் வந்து சர்ச்சை எதிர்த்து, போப்பை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கேள்வி கேட்க ஆரம்பித்ததுமே என்ன நடக்குதுன்னா, போப் அவர்களுக்கு வந்து கோபம் வருது. இவங்க வந்து எப்படி நம்மளை எதிர்த்து வந்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, கேள்வி கேட்ட அத்தனை மன்னர்களையுமே வந்து எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணிடுறாரு, விலக்கி வச்சிடறாரு. இப்போ இவங்க எல்லாருமே போப்பை எதிர்த்து, கத்தோலிக் சர்ச்சை எதிர்த்து கேள்வி கேட்டதுனால இவங்கள ப்ரொட்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க ஃபார்ம் பண்ண சர்ச்சுக்கு பேர் ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து நம்ம அதர் ரீஃபார்மேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அதர் ரீஃபார்மேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ மார்ட்டின் லூதர் அவர்கள் வந்து கத்தோலிக் சர்ச்சை எதிர்த்து கேள்வி கேட்டார். 95 பாயிண்ட்ஸ் அங்கே எடுத்து வச்சார். இப்போ இதனால் அட்மையரான சிலர் அவருடைய வழியை பின்பற்றி கத்தோலிக் சர்ச்சை எதிர்த்து கேள்வி கேட்டு தன்னுடைய சர்ச்சை ஆனால் சொந்தமாக ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய சொந்த டாக்ட்ரினையும் வந்து எழுதி கொடுக்குறாங்க. அதன் மூலமாக ஒரு சர்ச்சை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இதில் ரொம்ப ஃபேமஸானவங்க யாருன்னா, ஹல்ட்ரிச் ஸ்விங்லி ஆஃப் சுவிட்சர்லாண்டை சேர்ந்த ஹல்ட்ரிச் ஸ்விங்லி. அதுக்கப்புறம் ஜான் கால்வின், த எலெக்டர் ஆஃப் ஜெனீவா. இவர் வந்து ஜெனீவா கவர்மெண்ட்டை கவர்ன் பண்ணுறாரு. இவரும் வந்து மார்ட்டின் லூதரோட வழியை பின்பற்றி கத்தோலிக் சர்ச்சை எதிர்த்து கேள்வி கேட்டு இவருடைய சொந்த டாக்ட்ரினை வெளியிடுறாரு. அவருடைய டாக்ட்ரினோட பேர் வந்து இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் கிறிஸ்டின் ரிலீஜியன் அப்படிங்கிற பேரில் அவரோட புக் வந்து அவர் வந்து வெளியிடுறாரு. ஸோ இதன் மூலமாக இவங்க எல்லாரும் வந்து ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச் ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போது நம்ம பார்த்ததெல்லாம் என்னென்னா, ஏதோ ஒரு ரீசன்க்காக கத்தோலிக் சர்ச் செய்த தவறுகளை சுட்டி காட்டி மட்டுமே ப்ரொட்டஸ்டன்ஸ் ஒரு சர்ச் ஃபார்ம் பண்ணுறாங்க. இங்கே நம்ம இப்போ ஒரு பார்க்க போகிறது வந்து, ஒருத்தர் தன்னுடைய சொந்த பர்சனல் ரீசன்ஸ்க்காக ஒரு சர்ச் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காரு கத்தோலிக் சர்ச்சை எதிர்த்து. அந்த ஸ்டோரி என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். பிரின்ஸ் ஹென்ரி VIII அப்படிங்கிறவர் வந்து இங்கிலாண்டோட ரூலர், மன்னர். இவர் வந்து கேத்ரின் அப்படின்னு சொல்லி ஹோலி ரோமன் எம்பையரை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்கிறாரு. அவருக்கு வந்து தன்னுடைய த்ரோனை தனக்கப்புறமா அலங்கரிக்கிறதுக்கு ஒரு மகன் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஆனால் கேத்ரின் மூலமாக அவரோட ஆசை அவருக்கு நிறைவேறவே இல்லை. கேத்ரினுக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாமே ஒரு சில வருடங்கள்லேயே அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. அதனால் தனக்கு ஒரு மகன் வேணும்னு விருப்பப்பட்ட கிங் ஹென்ரி என்ன பண்ணுறாருன்னா, போப் அவர்களை போய், ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் இருக்கிற போப் அவர்களை போய் அணுகி, எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறார். இது டிவோர்ஸுங்கிறது இங்கே என்ன வார்த்தை யூஸ் பண்ணுமா, ஆனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனல்னால் என்னையும் என் ஒய்ஃபையும் விலக்கி வச்சுருங்க, நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஹோலி ரோமன் எம்பரர் வந்து கேத்ரினோட நெஃப்யூ. அதனால் அந்த ஹோலி ரோமன் எம்பரர் என்ன பண்ணுறாருன்னா, இங்கேருந்து போப்புக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறாரு. கேத்ரின் என்னோட ரிலேஷன், ஸோ அவங்கள வந்து நீங்கள் கிங் ஹென்ரி VIII கிட்டேருந்து விலக்கி வைக்க வேண்டாம், இந்த ஒரு முடிவை வந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுறாரு. ஸோ அவரோட ப்ரெஷரின் காரணமாக இங்கே கிங் ஹென்ரி VIIIக்கு டிவோர்ஸ் கொடுக்காம, அதாவது ஆனுவல் கொடுக்காம அப்படியே டைமை வந்து பாஸ் பண்ணிகிட்டே இருக்கார் போப். அது ஒரு கட்டத்தில் கிங் ஹென்ரி VIIIக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. கோபம் வந்தோடனே என்ன பண்ணுறாரு, அவர் கத்தோலிக் சர்ச்சை விட்டு தன்னைத்தானே வெளியே வந்துட்டு சொந்தமாக ஒரு சர்ச் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அந்த சர்ச்சுக்கு பேர் வந்து ஆங்கிலிக்கன் சர்ச். இவர் வந்து ஆங்கிலிக்கன் சர்ச் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா ரோமன் கேத்தலிக் சர்ச்சையும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அந்த மிஷினரிஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் வந்து சூறையாடிடுறாரு, அதாவது கான்ஃபிஸ்கேட் பண்ணிடுறாரு, தன் வசப்படுத்திடுறாரு. அவர் ஃபார்ம் பண்ண ஆங்கிலிக்கன் சர்ச்சுக்கு அவரே சுப்ரீம் ஹெட் ஆஃப் த சர்ச்சும் ஆயிடுறாரு. இது வந்து மற்ற ப்ரொட்டஸ்டன்ஸ் எல்லாரும் ஃபார்ம் பண்ண சர்ச்சை காட்டிலும் இது ஒரு டிஃப்ரெண்ட் சினாரியோ.
எதுக்காக ஒருத்தர் வந்து ஒரு ஆங்கிலிக்கன் சர்ச்சை ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. இப்போ இவங்க எல்லாருமே வந்து ரோமன் கேத்தாலிக் சர்ச்சை எதிர்த்து அதர் சர்ச்சஸ் ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச்சஸ் ஃபார்ம் பண்ணவங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கவுண்டர் ரீஃபர்மேஷன். கவுண்டர் ரீஃபர்மேஷன் அப்படின்னா என்னென்னா தன்னைத்தானே சரிப்படுத்தி கொள்ளுவது அப்படின்னு அர்த்தம். இப்போ ரோமன் கேத்தலிக் சர்ச்சஸ்க்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே நம்மளுக்கு எதிர்ப்புகள் வருது, நம்மளை எதிர்த்து நிறைய சர்ச்சஸ் வந்து உருவாகிட்டு இருக்கு, இந்த சமயத்தில் நம்மளை நாமளே வந்து சரி பண்ணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்றத உணர்றாங்க. இப்போ அவங்க வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற கரப்ஷன்ஸை நிறுத்துகிறாங்க. சேல் ஆஃப் இன்டெலிஜென்சஸ், பாவ மன்னிப்பு, அதாவது பாவங்களை வந்து விற்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நிறுத்துகிறாங்க. இதை நிறுத்திட்டு போப் பால் III அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் அப்படிங்கிறத வந்து சாங்ஷன் பண்ணுறாங்க. இந்த சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து செயின்ட் இக்னேஷியஸ் அவர்களால் தொடங்கப்பட்டது. செயின்ட் இக்னேஷியஸ் அவர்கள் லோயோலா அப்படிங்கிற பார்ட்டை சேர்ந்தவர். இந்த லோயோலாங்கிற பார்ட் எங்கே இருக்குன்னா ஸ்பெயினில் இருக்கு. இப்போ அவரோட சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா, அதோட மெயின் ரீசனே வந்து டு ஸ்ப்ரெட் அண்ட் ப்ரமோட் கிறிஸ்டியானிட்டி. அப்புறம் அவங்க வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் சர்வீஸ் டு டெஸ்டிடியூட்னா கைவிடப்பட்டோர், ஆதரவற்றோர், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சேவைகள் வந்து செய்கிறாங்க அவங்க. இப்போ நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த சர்ச்சஸ், இப்போ உள்ள சர்ச்சஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்களோட வந்து ரொம்ப ஒத்து போகும். அவங்க வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சுருப்பாங்க, ஆர்ஃபனேஜஸ் வச்சுருப்பாங்க, ஓல்டேஜ் ஹோம்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் கூட கனெக்ட் ஆனது. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த லெசன் PDF ஃபார்மேட்டில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம்.